திமுக, RSS, பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதான்னு பார்க்கணும். முரண்பாடுகள் இப்போ பாமக ஒரு கொள்கை சொல்லுது, உயிர் கொள்கை சமூக நீதிங்குது. அதுக்கு நேர எதிர் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் சீமான், தனிச்சு நிக்கணும், இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா இப்ப எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்துருது. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13 வயசு சிறுவன், அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றது? மொழி இல்ல வழக்காடுகள உரிமையில் அங்க தமிழ் மொழி, இல்ல ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்ல காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல மீத்தேன் எடுக்கிறத தடுக்கிறது? எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நேத்து இல்லையே, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்த இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்க இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கிறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. நீங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்ப நீங்க மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டில இருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியில இருந்தானே மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. எல்லாரும் வச்ச கோட்பாட்டை திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாம ஏமாற்றாயிருச்சு. இப்ப நீங்க மாப்போசிலிருந்து, சீப்பாத்திலிருந்து, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ்லேருந்து, எங்க அண்ணன் திருமாவிலிருந்து, அண்ணன் வைகோலிருந்து, ஐயா விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்க போனோன்னு அவங்களுடைய வாக்கு விழுக்காட்ட பாருங்க. 10.5 ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்ப என்ன வாக்கு விழுக்காடு இருக்கு? அது குறையுது இல்ல? அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோக்கு எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? அப்ப அதனால அதுக்கு அது இல்ல இப்ப இல்ல. இல்ல நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கு தம்பி, உங்களுக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பசுஞ்சோலை, பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டியூஷனை அவங்க மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி, பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு மகா கவிதையில கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனதை பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார். ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது. இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போதுங்கும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம். பனை அதிகமா இருக்கா, அது சார்ந்த தொழிற்சாலை. தென்னை அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. கரும்பு அதிகமா இருக்கா, அதுதான் இந்த தொழிற்சாலை. அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம். ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்துல பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்க இருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது. அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும்.
சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்கள்ல மக்கள் இங்க வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்க சேர்க்க முடியல, அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும் 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவு நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்க காவாயில் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போறான். இப்ப இதுல எல்லாத்துலயுமே மாற்றத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது? அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறதுனாலதான் என் கருத்தை இதையா ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க மத்தவன் வைரமத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனா இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு. ஆனா நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாம வாழலாம், கொக்கைன்னு அபின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். அதுக்கு இப்ப தம்பி, இப்ப என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானா ஆய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு, 18 மாதங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க தம்பி, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடி மகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாகம் வச்சு சாமி மட்டும் போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட. நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாற்காலியில் 2 பேரும், அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு ஜே, மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு. பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது? காதுலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன் மனநிலை எங்க அண்ணன்ட்ட கேட்கறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க, அவர் சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க, குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே, அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்க, நாங்க அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்கிற. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல.
அவன் ஈடுகிறேற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆகச் சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோவரமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. சரி, அதே இது வந்து நீ அயோத்தியில அகிலேஷ் யாதவ் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேல ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும், சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல, ஒரு தடவை மறுபடி சமைச்சு சமைக்கல. கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்? அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சா வீணாத்தான் போயிடும், நம்ம சமைக்கலாமான்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனால் அவரை இது பண்ணுறீங்களாடா உணவுத்துறை அமைச்சராக போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்போ நான் வரைக்கும் யார் வந்தா நீங்கள் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகினாங்க. அது மாறுதல். ஆனால் நீங்கள் அப்படி எதையுமே செய்யலையே. ஆனால் நீங்கள் பெரியாரை பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்கே முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்கள் அண்ணன் ஆராசா இங்கே உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்கே உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு இங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்கன்னு நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டா இருங்கன்ற. சரி சொல்லு, சரி சொல்லு சொல்லு. இல்ல தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல. 2 தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்லை. நம்ம தலைவர், எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான்னு. நம்மளால துப்பாக்கியில் லத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான். அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்கள் எதுக்கு குண்டாஸ் போடணும்னே உங்களுக்கு தெரியல. மீம்ஸ் போடுற மேலே குண்டாஸ் போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலைவெளியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாஸ் போடுறீங்க. கொலை செய்கிறவனை சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்ன? எதுக்காக கொன்ன? யார் சொல்லி கொன்ன? நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில் வரலையே. அவன் யாரையும் நீங்கள் கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கொண்டே உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரித்தோம், இதுக்காக பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்கிறாங்க. அது யாருங்கிறது தானே கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா
அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல அதெல்லாம் தப்பு. நீங்கள் பார்த்தீங்க இங்கே ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சிறைக்குள்ளே ஓட வரான். யாரு காசுலன்னா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை, சரியா இல்லை. மறைந்தவர் தானே ஹிட்லரு. நீங்க அவனை கொடுங்கோலன்றீங்க? மறைந்தவர் தானே. அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படின்னு சொல்லுங்க. நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் துரோகின்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கை வெண்ணியன துரோகின்னு எப்படி சொல்றீங்க? இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம். எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்காரர் இருக்கான், தீரன் சின்னமலை காட்டி கொடுத்தாங்க. அவர் இங்க சாப்பிடுவாரு, ஒரு அப்ப பங்கர், அப்பவே பதுங்குழியில காட்டி கொடுத்தா அவனை இப்ப அவன் செத்துட்டான். ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்க. நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துட்டு போகும். நீங்க அதிகாரம் இருக்குங்கிறதுனால புனிதர் பட்டம் கட்டின எடுப்பது எப்படி நீங்க ஏற்பீங்க? எப்படி ஏற்பீங்க? இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாஸுங்கிறீங்க, இயேசுவும் இறந்துட்டாரு யூதாஸ் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம். யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப நீங்க ஏன் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணன் காசி ஆனந்த கவிதை தான், செத்தாலும் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாரும் மலத்தில் நிறைய புழுக்கள் தான் எழுதினார். அந்த அந்த படுகொலை எப்போ அதுதான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டியது இருக்கு. அவங்க என்கிட்ட 3 தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன். ஆதரவு அவங்க நின்றுந்தா கேட்க போறது இல்லை, நிக்கல. அதனால உங்க வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியா வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். திருமங்கல ஃபார்முலா அதே ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க நீ, அதே தான். அது எங்கள் ஐயாவுக்கு இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ஐயாவை பெரிதாக மதிக்கிறேன், ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும்போது எங்கள் ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். தெரியுது இல்லை? அந்த கருத்து சரியை தவிர இதை நீங்கள் அப்போ கேட்டிருக்கணும். எங்கள் ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருக்காரு. மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம், குடிவாரியா என்னங்கிறோம். குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. இப்போ பாருங்க, நேரெதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர்மாறு அவன் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்போ அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டுனாலும் தம்பி என்னால அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த கொள்கைக்கு நீங்க திருப்பி அவர் தலைமையில அவன் இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கிறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே. பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்க மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்க பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்ப கர்நாடகால 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் 20 விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமா இருக்கு. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல, அந்த கோட்பாட்டில் எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன்.
இல்லை இல்லை ரீசெண்ட்னு சொல்லாதீங்க, நீண்ட காலமாக எங்கள் ஐயா கல் நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. சங்க இலக்கியிலிருந்து கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா. அப்படி அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மது இருக்குது தங்கச்சி. ரஷ்யானா வோட்கா இருக்குது, மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது, மதுபானம். அது பனம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால், இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவை வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனை தென்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. அதனால அது இந்த சீம சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்ல அதான் அவங்க செய்வாங்க. அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன். அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்த யார் நான் செய்வேன். நீ விரும்புற, அதுக்காக செய்யற.